தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகையை டெல்லி வாழ் தமிழர்களும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தமிழ்நாடு இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டங்களை குறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீபன் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். தமிழக அரசினால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு தில்லியில் இருக்கக்கூடிய தமிழக அரசு இல்லத்தில் இந்த பொங்கல் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. டில்லியில் வசிக்கக்கூடிய தமிழர்களும் சிறப்பாக இந்த பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்காக காலையிலே எழுந்து தமிழக அரசு இல்லத்திற்கு வந்து இந்த பொங்கல் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். தமிழகத்தில் எப்போதுமே பொங்கல் விழாவானது ஒரு முக்கியமாக ஒரு புத்தாண்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தில்லியிலும் அதே போன்ற ஒரு மனநிலையோடு பொங்கல் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். அவர்களோட கேட்போம் எப்படியெல்லாம் அவர்கள் இந்த பொங்கல் தினத்தை கொண்டாட இருக்கிறார்கள், இந்த பொங்கல் விழாவை அடுத்த 2 நாட்களுக்கு எப்படியெல்லாம் கொண்டாட இருக்கிறார்கள் என்பது குறித்து அவர்களிடமே கேட்போம். வணக்கமா. தமிழகத்தில் எப்பயுமே பொங்கல் விழா வந்து சிறப்பாக கொண்டாடுவோம். நம்ம காலையிலே எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு பொங்கல் விழாவுக்கு சிறப்பாக நம்ம பொங்கல்லாம் வச்சு கொண்டாடுவோம். அப்படி இருக்கும்போது தில்லியில நீங்க இந்த பொங்கல் விழாவை முதன்முறையா கொண்டாடுறீங்க. நீங்க எப்படி, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எப்போதுமே நாங்க எங்க ஃபேமிலியோட தான் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிறவங்களோட ஒரு ஃபேமிலியா இருந்து இவங்களோட செலிப்ரேட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு வந்து என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நீங்கள் கலந்து கொள்ள போறீங்க? எதுவும் படத்துக்கெல்லாம் போறதுக்கு திட்டம் வச்சிருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட? நாங்க எங்களோட டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுல்லா படத்துக்கு போயிட்டு வெளியே சுத்தி பாக்குறதுக்காக போவோம். இவர்களோடு இந்த பெண்களோடு பேசும்பொழுது இன்றைக்கு பொங்கல் தின விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கான அனைத்து திட்டங்களையும் வைத்திருப்பதாகவும் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான படங்களுக்கு சென்று அந்த படங்களை பார்ப்பதற்கு திட்டம் வைத்திருப்பதாகவும் நம்மோடு தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று தில்லியில் இந்த தமிழ்நாடு அரசு இல்லத்தை பொறுத்தவரையில் இங்கு அதாவது தமிழக அரசினுடைய மாதிரி திட்டங்களான முக்கியமாக அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இங்கு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருட்களை தமிழக மக்கள் மட்டுமின்றி தில்லியில் வசிக்கக்கூடிய தமிழக மக்கள் மட்டுமின்றி வட மாநிலத்தவரும் இந்த கண்காட்சியை கண்டுகளித்து அதே போன்று அங்கிருக்கக்கூடிய பொருட்களையும் வாங்கிச் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் ஸ்டீபன்.